ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 6/1/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியினுடைய தலைப்பு நிரந்தர சகஜ யோகி ஆவதற்கு சகஜ புத்தி. இன்று தோட்டத்து உரிமையாளர் தன்னுடைய பல வகையான நறுமணம் நிறைந்த மலர் தோட்டத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாப்தாதா பல வகையான ஆன்மீக மலர்களின் நறுமணம் மற்றும் ரூபத்தின் அழகை பார்த்து ஒவ்வொருவருடைய விசேஷத்தின் பாடலை பாடுறார். யாரை பார்த்தாலும் ஒருவர் இன்னொருவரை விட பிரியமானவராக மேலும் சிரேஷ்டமானவராக இருக்கிறார். வரிசை கிரமமாக இருந்த போதிலும் பாப்தாதாவுக்கு வரிசையில கடைசி நம்பர்ல இருப்பவரும் பிரியமானவங்க தான். ஏன்னா தன்னுடைய சக்திக்கு ஏற்றபடி மாயாவை வென்றவர் ஆவதில் பலகீனமாக இருந்தாலும் தந்தையை தெரிந்து கொண்டு உள்ளபூர்வமாக ஒரு தடவையாவது என்னுடைய பாபா அப்படின்னு சொன்னாங்கன்னா இரக்க கடல் பாப்தாதா அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஒரு தடவை பலனாக பல மடங்கு அதே ஆன்மீக அன்போடு என்னுடைய குழந்தை விசேஷ ஆத்மா அப்படின்னு பார்க்குறார். இருந்தும் தந்தையின் குழந்தையாக ஆகியிருக்கிறார் என்ற இந்த பார்வையில் தான் பார்க்கிறார். பாப்தாதாவும் அந்த மாதிரி குழந்தைகளையும் இரக்கம் மற்றும் அன்பின் பார்வை மூலமாக முன்னேற்றி கொண்டே இருக்கிறார். ஏன்னா என்னுடைய குழந்தை இதே ஆன்மீக என்னுடையவர் என்பதனுடைய நினைவு அந்த மாதிரி குழந்தைகளுக்காக சக்தி நிரப்பும் ஆசீர்வாதமாக ஆயிடுது. பாப்தாதாவுக்கு வாயு மூலம் ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு அவசியம் இருப்பதில்லை. சொல் வார்த்தைகள் 2ஆம் நம்பர். ஆனால் அன்பு நிறைந்த எண்ணம் சக்திசாலியானதும் நம்பர் 1 பிராப்தியை அனுபவம் செய்விப்பதாக ஆகுது. பாப்தாதா இதே சூட்சம எண்ணத்தினால தாய் தந்தை 2 ரூபத்தினால் ஒவ்வொரு குழந்தையினுடைய பாலனை செய்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி குடும்பத்தில் செல்ல குழந்தைகளினுடைய தாய் தந்தை மிக குப்தமாக மிக சக்தி நிறைந்த பொருட்களினால் பாலனை செய்கிறாங்க. அதைத்தான் நீங்கள் உபசரிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி பாப்தாதாவும் வதனத்தில் அமர்ந்துக்கிட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் விசேஷ உபசரிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி மதுபனுக்கு வரீங்க அப்படின்னா விசேஷ உபசரிப்பு நடக்குது. அதே மாதிரி வதனத்திலும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பரிசா ஒளி வடிவ உடல் ரூபத்தில் ஆவாகனம் செய்து எதிரில் அழைக்கிறார். மேலும் அதிகாரி ரூபத்தில் தனது எண்ணம் மூலமா சுட்சம அனைத்து சக்திகளின் விசேஷ பலம் நிரப்பும் உபசரிப்பு செய்கிறார். ஒன்று தன்னுடைய முயற்சி மூலம் சக்தியை பிராப்தி செய்வது. இது தாய் தந்தையினுடைய அன்பின் பாலனையின் ரூபத்தில் விசேஷ உபசரிப்பு செய்வது. எப்படி இங்கேயும் சிலருக்கு உபசரிப்பு செய்கிறீங்க? நியமப்படி தினசரியினுடைய உணவு மூலம் விசேஷ பொருட்கள் மூலம் உபசரிப்பு செய்கிறீங்க இல்லையா? அதிகப்படியாக கொடுக்கிறீங்க. அந்த மாதிரி பிரம்மா அம்மாவுக்கும் குழந்தைகள் மேல் விசேஷ அன்பு இருக்குது. பிரம்மா அம்மா வதனத்திலும் குழந்தைகளின் கலகலப்பு இன்றி இருக்க முடியாது. ஆன்மீக பாசம் இருக்குது. ஆகையினால சூட்சம அன்பின் ஆவாகனத்தினால் குழந்தைகளின் விசேஷ குரூப்பை எதிரில் வெளிக்கொணர்கிறார். எப்படி உடல்ல இருக்கும் பொழுது ஒவ்வொரு குரூப்பிற்கும் விசேஷ அன்பின் சொரூபத்தில் தன்னுடைய கைகளினால் உணவை ஊட்டிவிட்டார். மேலும் மனம் நெகிழ செய்தார். அதே அன்பினுடைய சமஸ்காரம் இப்பொழுதும் நடைமுறையில் இருக்குது. இதில் குழந்தைகளுக்கு தந்தைக்கு சமமாக ஒளி வடிவமான உடல் சொர்பமானவராகி மட்டும் அனுபவம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அமிர்த வேளையில் பிரம்மா அம்மா வாங்க குழந்தைகளே வாங்க குழந்தைகளே வாங்க அப்படின்னு சொல்லி விசேஷமா சக்திகளினுடைய சத்துணவை குழந்தைகளுக்கு அருந்த கொடுக்கறாங்க. எப்படி இங்கு சாகாரத்தில் நெய் குடிக்க கொடுத்தார், கூடவே உடற்பயிற்சியும் செய்வித்தார் இல்லையா? வதனத்திலும் நெய்யும் குடிக்க கொடுத்தார். அதாவது சூட்சும சக்திகளின் பொருள் கொடுத்து பயிற்சியும் செய்விக்கிறார். புத்தி பலமாக
இருப்பதன் மூலமா உலகை சுற்றி வரவும் செய்விக்கிறார். இந்த நேரம் பரந்தாமம், அடுத்த நேரம் சூட்சுமவதனம், பிறகு பௌதிக உலகின் பிராமண வாழ்க்கை, அப்படி 3 உலகங்களின் ஓட்டப்பந்தயத்தை செய்விக்கிறார் இல்லையா? அதன் மூலம் விசேஷ உபசரிப்பு வாழ்க்கையில நிரம்பிடணும். பிரம்மா அம்மா என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பொதுவாக இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளிடம் விடுமுறை நாட்களில் எங்காவது தூரமான இடங்களுக்கு உல்லாச பிரயாணம் செய்யும் பழக்கம் இருக்கு. பாப்தாதாவும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு விசேஷ அழைப்பு கொடுக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ வதனத்துக்கு வந்துடுங்க. கடற்கரையில் மண்ணில் செல்லாதீங்க. ஞான கடலின் அருகில் வந்துடுங்க. செலவே இல்லாமல் மிகுந்த பிராப்தி ஆயிடும். சூரியனுடைய கிரகணங்களையும் எடுத்துக்குங்க. சந்திரனுடைய குளுமையான நிலவொளியையும் எடுத்துக்குங்க. பிக்னிக்கும் செய்யுங்க, விளையாடவும் செய்யுங்க. ஆனால் புத்திங்கிற விமானத்தில் வர வேண்டியதாக இருக்கும். அனைவரின் புத்திங்கிற விமானம் தயாராக இருக்குதான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. எண்ணம் அப்படிங்கிற அந்த பொத்தானை அழுத்தினீங்க, புறப்பட்டு வந்து சேர்ந்தீங்க. விமானமோ அனைவரிடமும் தயாராக இருக்குது தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அல்லது சில நேரம் புறப்படுவது இல்லையா? அல்லது பெட்ரோல் குறைவாக இருக்குதுன்னா பாதியில் திரும்பி வந்து விடுவீர்களான்னு கேட்குறாங்க. பார்க்க போனால் ஒரு நொடியில் வந்து சேர்வதற்கான விஷயம் இரட்டை சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் மட்டும் தேவையாக இருக்குது. பாபா கேட்குறாங்க, இரட்டை சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் எது அப்படின்னு. ஒன்று, நான் உடலற்ற ஆத்மா, தந்தையின் குழந்தை என்ற நிச்சயம். இரண்டாவது, ஸ்தூல ரூபத்தில் அனைத்து சம்பந்தங்களினுடைய போதை, தந்தை மற்றும் குழந்தையின் சம்பந்தத்தின் போதை மட்டுமல்ல, ஆனால் இல்லற மார்க்கம், தூய்மையான பரிவாரம். எனவே தந்தையோடு அனைத்து சம்பந்தங்களின் ரசனையினுடைய போதை. நடைமுறை காரியங்கள் செஞ்சுக்கிட்டே அனுபவமாகணும். இந்த போதை மற்றும் குஷி நிரந்தர சகஜ யோகியாக ஆக்கிடும். ஆகையினால நிராகாரி சாக்காரி இரட்டை சுத்திகரிப்பிற்கான சாதனத்தின் அவசியம் இருக்குது அப்படின்னு பாபா சொல்றாங்க. நல்லது. இன்றோ பார்ட்டிகளோடு சந்திக்கணும். ஆகையினால பிறகு இன்னும் ஒரு முறை சாகாரி மற்றும் நிராகாரி போதையை பற்றி சொல்வோம்னு சொல்றாங்க பாபா. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு சேவையின் பிரத்யட்ச பலனுக்காக கட்டளையை பின்பற்றி நடப்பதற்காக பாப்தாதா விசேஷமா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொருவரும் நல்ல பெரிய குரூப்பை அழைத்து வந்திருக்கீங்க. பாப்தாதா எதிரில் மிக நல்ல பெரிய பூச்செண்டை வழங்கியிருக்கீங்க. அதற்காக அந்த மாதிரி நம்பிக்கைக்கு உரிய குழந்தைகளுக்கு பாப்தாதா உள்ளபூர்வமாக உயிருக்கும் மேலான அன்போடு எப்பொழுதும் நீடூழி வாழ்க, முன்னேறி கொண்டே இருங்க அப்படிங்கிற வரதானத்தை தான் கொடுக்கிறார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளுக்கு யார் நாலாபுறங்களிலும் நினைவு மற்றும் சேவையில் முழு மூச்சாக ஈடுபட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சேவையின் பலனாக, அன்பு மற்றும் நினைவின் பலனாக அழியாத ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கு அழியாத அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். வரதானம்: எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்தில் ஆன்மீக போதையை அனுபவம் செய்யும் மற்றும் செய்விக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் ஆகுக. எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்தில் ஆன்மீக போதையை அனுபவம் செய்யும் மற்றும் செய்விக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் ஆகுக. அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாப்தாதா சொல்கிறாங்க, எப்பொழுதுமே ஒவ்வொரு காரியத்திலும் ஆன்மீக போதையை அனுபவம் செய்யணும் மற்றும் அதை நீங்கள் அந்த அனுபவத்தை பிறருக்கும் செய்விக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கம யுகத்தில் குழந்தைகள் நீங்கள் மிக அதிக அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க.
ஏன்னா சுயம் பகவான் உங்களை விரும்பிவிட்டார். எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானராக ஆகிட்டீங்க. பகவானின் அகராதியில யார் இவர் என்பதுல உங்கள் பெயர் இருக்குது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கிடைத்தார். எல்லைக்கு அப்பாற்பட்ட பொக்கிஷம் கிடைத்தது. இதே போதை எப்பொழுதும் இருந்தது அப்படின்னா அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக போதை. இதனுடைய அனுபவம் செய்து கொண்டும் மற்றும் செய்வித்து கொண்டும் இருங்க. அப்பதான் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லுவோங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: சாதனங்களை ஓய்வு விரும்பிகளாக ஆவதற்காக அன்றி சேவைக்காக உபயோகம் செய்யுங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.